அன்பார்ந்த நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நவகோடி சித்தரிஷி கணங்களின் தலைவனான முருகப்பெருமான், அகத்தியர், ராமலிங்க சுவாமிகள் இது போல பெரிய பெரிய ஞானிகளை வேண்டி ஏழை எளிய மக்களுக்கு சென்னை கொளத்தூர் திருவள்ளுவர் நகரில் தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த அன்னதானத்தின் மகிமையை பார்த்தீங்கன்னா, அற்றார் ஆழி பசி தீர்த்தல் ஆதொருவன் பெற்றான் பொருளை பொழி சொல்லுவாங்க. ஒரு மனிதன் சேர்த்து வைக்கக்கூடிய பேங்க்கு பார்த்தீங்கன்னா ஏழைகளுடைய வயிறு தாங்க. எந்த அளவுக்கு நம்ம பிற உயிர்களுக்கு நம்ம அன்னதானம் கொடுத்து மகிழ்ச்சி செஞ்சுனே வரமோ, அது ஒரு சேர்த்து வைக்கக்கூடிய பேங்காக அமையும். அந்த பேங்க்கு தான் பார்த்தீங்கன்னா அவசர ஆபத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு துணையாக நிற்கும். இப்போ எல்லா பத்திரிகைகளையும் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் துணை, மகாசக்தி துணை, அதே போல் பெருமாள் துணை சொல்லிட்டு போடுவாங்க. அப்போ ஒரு மனிதன் வாழ்வதற்கு துணையாக அமைவது பார்த்தீங்கன்னா எதுன்னு பார்த்தீங்கன்னா தர்மம் தாங்க. அப்போது அப்படியாப்பட்ட தர்மத்தை செய்வதால் நம்மளுடைய குடும்பத்துக்கே பார்த்தீங்கன்னா முழு பலன் உண்டு. அந்த தர்மத்தை உணர்த்தக்கூடிய மகாசக்தி வல்லமை பொருந்திய முருகப்பெருமானுடைய ஆற்றல் தான் பார்த்தீங்கன்னா இந்த கொளத்தூரில் ஸ்ரீ அருள்ஜோதி முருகன் கோயிலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானப்பட்டு வருகிறது. இந்த அன்னதானம் பார்த்தீங்கன்னா ஆதி தலைவன் முருகப்பெருமான் அருளாலையும், சித்தர்களின் தலைவனான அகத்தியருடைய அருளாலையும், தற்கால குருநாதர் ஓம்காரக்குடி லாசானுடைய ஆசியாலையும் தொடர்ந்து அன்னதானம் நடைபெற்று கொண்டு வருகிறீங்க. இந்த அன்னதானத்தில் நீங்கள் எல்லாரும் தொண்டு செஞ்சீங்கன்னா, அதாவது பொருள் உதவியோ இல்லை பொருளாதார உதவி செஞ்சீங்கன்னா எல்லா நன்மையும் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ மாதந்தோறும் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி பூஜை தொடர்ந்து முருகப்பெருமான் ஆசியை வேண்டியும், அதே போல் உலகம் ஒற்றுமைக்காகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாடு இன்னொரு நாடு மேலே பகை கொள்ளுது, ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் மேலே போராமை கொள்கிறான். இப்படி பல்வேறு விதமான துன்பத்தை அனுபவிக்கக்கூடிய இந்த கலிகாலத்தில் எல்லா ஒற்றுமை நடைபெறணும். எல்லாரும் ஒற்றுமையாக சேர்ந்து இறைவனை வழிபாடு செய்யணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா மன தூய்மை வரும். எந்த அளவுக்கு முருகப்பெருமான மன தூய்மையோடு, முருகா என்னை காப்பாற்று தாயே, என் குடும்பம் காப்பாற்று தாயே, அடியனுக்கு போராம வரக்கூடாது, வஞ்சகம் வரக்கூடாது, யாரையும் நான் தீங்கு செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு முருகப்பெருமானை வணங்க. அப்படி முருகப்பெருமானை வணங்குறதால பார்த்தீங்கன்னா ஆறுதல் தருவாங்க. ஆறுதலை கொண்ட முருகப்பெருமான் மனசுக்கும் ஆறுதல் தருவாங்க, உயிருக்கும் ஆறுதல் தருவாங்க, உடம்புக்கும் ஆறுதல் தருவாங்க. ஒரு மனிதன் என்ன கேட்டாலும் சரி, 6 படை இருக்காங்க. பழனி, பழமுதிர்ச்சோலை, அதே போல் திருத்தணி, இப்படி போல் பெரிய பெரிய மகான்கள் நிறைந்த கோயிலுக்கு போனாலே ஒரு மனசுக்கு ஆறுதல் கிடைக்கும். அதுபோல் தான் பார்த்தீங்கன்னா இந்த சென்னை திருவள்ளுவர் நகரில் ஓம்காரக்குடியில் சொல்லக்கூடிய இந்த ஆலயத்தில் வந்தாலே மனசுக்கு ஆறுதல் கிடைக்கும். ஏன்னா பல ஆயிரம் மக்கள் பசியாறி போகக்கூடிய இந்த இடத்துக்கு வந்தாலே போதுங்க,